எத்தனை கற்பனையோடு அம்மா நடந்து வருகின்றார். எத்தனை ஆசையாக கழுத்திலே அந்த சங்கிலியை அவர் வைத்திருந்திருப்பார். சங்கிலியோ அல்லது எந்த மொத்த சங்கிலியோ மெல்லிய சங்கிலியோ இந்த தம்பி வந்து அதை அறுக்கின்ற போது அந்த அம்மாவின் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இதற்கு யார் காரணம்? அந்த தம்பி இந்த சங்கிலியை பார்த்து ஆசைப்பட்ட காரணமா, அல்லது அவருக்கு காசு தேவை என்பதால் இந்த அம்மாவை தாக்கினாரா, இல்லை இந்த அம்மாவின் பிள்ளையா, அல்லது இந்த அம்மாவிடம் தனியாக அனுப்பிய பிள்ளைகள் மேல் பிள்ளையா, அல்லது அம்மா தனியாக சென்றாலும் கழுத்திலே அந்த சங்கிலியை போட்டு போனது பிள்ளையா? எது பிள்ளை? யாரை நொந்து கொள்ளுவது என்று தெரியாத கட்டமாக இன்று கனடாவிலே இப்படி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த அம்மா எந்த நினைவு சின்னமாக அந்த கழுத்தில் போட்டிருந்த அந்த சங்கிலியை அறுத்திருந்தால் இந்த தம்பி சற்று சிந்திக்க வேண்டும். தம்பி, உங்களுக்கு காசு வேண்டும் என்பதற்காக அடுத்தவரை புண்படுத்தி எடுக்கக்கூடிய காசில் உங்களால் வாழ்ந்துவிட முடியாது. அதுவும் வயது போன பெற்றோர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுத்துக்கொள்ளாதீர்கள். காசு வேணும் என்றால் வேலைக்கு செல்லுங்கள். வேலைக்கு சென்றால் நிச்சயமாக காசு கிடைக்கும். அந்த காசை வைத்து உழைத்து நல்லாக வாழலாம். எதற்காக இப்படி நினைக்கவே நெஞ்சு வெடிக்குது. அந்த அம்மா அம்மா என்று அந்த அம்மா கத்துகின்றார் பயத்திலே. தன் சங்கிலி போய்விட்டதே, தன் ஞாபகத்துக்கு வைத்திருந்த அந்த சங்கிலி போய்விட்டதே என்று அந்த அம்மாளின் காட்சியை பார்க்கின்ற போது நெஞ்சு வெடிக்கின்றது. தயவு செய்து முதியவர்கள், அம்மாமார்கள், அப்பாமார்கள் கழுத்திலே எந்த நகையும் இல்லாமல் சென்று வாருங்கள். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் நன்மை. நிம்மதியாக வாழலாம். இப்போது அம்மாவை தள்ளி விழுந்தபோது அவவுக்கு எத்தனை வலிகள், காலில் என்ன ஏற்பட்டது, கையில் என்ன ஏற்பட்டது என்பது இனித்தான் தெரிய வரும். நோக்கல் காரணமாக இந்த ஒரு சங்கிலி இவ்வளவு பாடுபடுத்துதா? வேதனை. மீண்டும் சந்திப்போம்.